ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷாஸ் கலையரசி. இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் டெட் பேப்பர் 2 சைக்காலஜியில் யூனிட் 6ல் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டண்டான டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்துட்டு அதுக்கு ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன கேட்டிருக்காங்க, இந்த டாபிக் ரிலேட்டடாக அதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்காப்பு நடத்தைகள், டிஃபென்ஸ் மெக்கானிசம். இந்த தற்காப்பு நடத்தைகள்னால் என்ன அப்படின்னா, உலகில் ஒவ்வொருவருக்கும் தனக்கு மனக்கவலை உருவாகும் சமயங்கள் மனக்கவலையை தவிர்க்கும் அல்லது தணிக்கும் நோக்கத்துடன் தன்னை அறியாமல் வெளிப்படுத்தும் நடத்தைகள் தான் தற்காப்பு நடத்தைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே மனக்கவலை இருக்கும். அந்த சமயங்களில் அதை தவிர்க்கிறதுக்காக தன்னை அறியாமல் வெளிப்படுத்தும் நடத்தைகள் தான் தற்காப்பு நடத்தைகள் சொல்கிறாங்க. இது யாரிடம் அதிகமாக காணப்படும்? இந்த தற்காப்பு நடத்தைகள் யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் பருவத்தினர் தான். அதாவது குமர பருவத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் அதிகமாக இந்த தற்காப்பு நடத்தையை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனமுதிர்ச்சி பெறா இளம் பருவத்தினர் தங்களது பல்வேறு தேவைகளுக்கு இடையே எழும் முரண்பாடுகளால் தோன்றும் மனப்போராட்டத்தையும் அதன் விளைவாக ஏற்படும் மன இறுக்கத்தையும் சமாளிப்பதற்காக பல்வேறு உத்திகளை கையாளுகின்றனர். இவற்றை தான் தற்காப்பு நடத்தைகள்னு சொல்கிறாங்க. வேறு தற்காப்பு நடத்தைகள் மனக்கவலை அளிக்கும் சூழலில் இருந்து அப்போதைக்கு விடுபடவும் மனப்பதட்டத்தை அப்போதைக்கு தவிர்க்கவும் உதவுதுன்னு சொல்கிறாங்க இந்த தற்காப்பு நடத்தைகள். சரி, ஏறத்தாழ ஒரு 60 விதமான தற்காப்பு நடத்தைகள் மனிதர்கள் மேற்கொள்வதாக உளவியல் அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ அடிக்கடி நாம் மேற்கொள்ளும் சில தற்காப்பு நடத்தையை பற்றி இப்போ பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகநோக்குடைமை, இன்ட்ரோவேஷன் சொல்லுவாங்க, அது ஃபஸ்ட்டு. அடுத்து பகற்கனவு காணுதல், ஃபேண்டசியா, டே ட்ரீமிங். தேர்ட் புறத்தெரிதல், ப்ரொஜெக்ஷன், காரணம் கற்பித்தல், ரேஷனலைசேஷன், ஈடு செய்தல், கம்பன்சேஷன், ஒன்றுதல், ஐடென்டிஃபிகேஷன், பின்னோக்கம், ரெக்ரெஷன், இடமாற்றம், டிஸ்பிளேஸ்மெண்ட், மடைமாற்றம், சப்ளிமேஷன், பின்வாங்குதல், வித்ட்ரால். இது இல்லாமல் இன்னும் 2 சேர்த்துருக்காங்க. இது மட்டும்தான் அடிக்கடி எக்ஸாமில் இந்த 12 மட்டும்தான் கேட்டுட்ருக்காங்க. அப்போ இதை மட்டும் பார்க்கலாம். அடுத்து வேறு என்ன 11, 12 என்ன இருக்குன்னா, அடக்குதல், நசுக்குதல். இது ரெண்டுமே மறதியில் வர்ற டாப்பிக்கு. ஆனால் இதுலேயும் தற்காப்பு நடத்தையாக சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஒன்று என்ன அப்படின்னு பார்க்கலாம். அகநோக்குடைமை அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறருடன் கூடி பழகாமல் தன்னுள் ஒடுங்கி தனித்தியங்க விழையும் பொருத்தப்பாடற்ற நடத்தை தான் அகநோக்குடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, வகுப்பில் சில குழந்தைகள் இதனால் தனிப்படுத்தப்பட்டோர் ஆக இருப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பசங்க யார்கிட்டையுமே பேசாமல் தனியாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள தான் அகநோக்குடைமை உடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அகநோக்குடைமை தீவிரமாக இருந்துச்சுன்னா அவங்க சமூக எதிரிகளாக கூடவும் குழந்தைகள் மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பகற்கனவு காணுதல். பகற்கனவு காணுதல் அப்படின்னா என்னென்னா, ஒடுக்கப்பட்ட இச்சைகளை கற்பனை மூலம் வெளிப்படுத்துதல். இதான் பகற்கனவு காணுதல். அதுக்கு எடுத்துக்காட்டு என்னவா சொல்லலாம் அப்படின்னா, இப்போது பேசவே தெரியாத ஒருத்தர் இருப்பார். அவங்க ஒரு குழந்தைய கூட வச்சுக்கோங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைய கூட வச்சுக்கோங்க. வாய் திக்கி பேசும் ஒரு குழந்தை இருக்கும். அந்த குழந்தை பள்ளி பேச்சு போட்டியில் முதற் பரிசை பெறுவது போல் கனவு காணுதல். அதுக்கு பேசவே தெரியாது, ஆனால் அதில் போட்டியில் கலந்துக்கிட்டு அதில் நல்லா பேசி முதல் பரிசு வாங்குற மாதிரி கனவு காணுது. இதான் பகற்கனவு காணல். அப்புறம் பள்ளி தேர்வுகளில் குறைந்த மதிப்பெண்களை பெறும் ஒரு மாணவன் ஆண்டு இறுதி தேர்வில் வகுப்பிலேயே முதல் மதிப்பெண் பெற்று எல்லோராலும் பாராட்டப்படுவதாக கனவு காணுதல். இதான் பகற்கனவு காணுதல். அடுத்து புறத்தெரிதல். புறத்தெரிதல்னால் என்ன அப்படின்னா, நமது இச்சைகளையும் மனவெழ்ச்சிகளையும் உளச்சிக்கல்களையும் பிறரிடம் உள்ளனவாக எண்ணி அதன்படி செயல்படுதல். நமது இச்சைகளையும் மனவெழ்ச்சிகளையும் உளச்சிக்கல்களையும் பிறரிடம் உள்ளனவாக எண்ணி அதன்படி செயல்படுதல். அதாவது தனது தோல்விகளையும் குறைபாடுகளையும் மற்றவர்கள் மீது ஏற்றி கூறுதல். இதுதான் புறத்தெரிதல். ஏதோ ஒரு செயல் நம்மளால் செய்ய முடியல அப்படின்னா, அது விதினால் செய்ய முடியல, தனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் புறத்தெரிதல். இதில் என்னென்னா, ஒருவனது தந்தை, இப்போ நம்மளே டாக்டருக்கு படிக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோம். நம்மளால் அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம வசதி இல்லாத காரணத்தில் நம்மளால் அந்த படிக்க முடியாது. நம்மளுடைய குழந்தைகள் மேலே அது திணிப்போம். நீ இதை படிடா, இதை தான் படித்தே ஆகணும், அவன் இஷ்டப்பட்டாலும் இஷ்டப்படலனாலும் நீ இதை படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. அதான் புறத்தெரிதல்.
இது பெரோனயா அப்படின்ற இந்த மனநோயாளியிடம் வந்து இந்த புறத்தெறிதல் என்ற பொருத்தப்பாடற்ற நடத்தை வந்து மிக தீவிரமாக காணப்படும் சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன நோய் அப்படின்னா பெரோனயா என்ற மனநோயுள்ளவர்களிடம் புறத்தெறிதல் என்ற பொருத்தப்பாடற்ற நடத்தை மிக தீவிரமாக காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காரணம் கற்பித்தல், ரேஷனலைசேஷன் அப்படின்னா என்னன்னா, ஒருவர் தனது பொருந்தாத நடத்தைக்கு பிறர் ஏற்கும் வகையில் சாக்குப்போக்கு சொல்வது. ஒருவர் தனது பொருந்தாத நடத்தைக்கு பிறர் ஏற்கிற மாதிரி சாக்குப்போக்கு சொல்வதும் நியாயப்படுத்தி பேசுவதும் வந்து காரணம் கற்பித்தல்னு சொல்கிறாங்க. தனது தவறுகளுக்கும் இயலாமைக்கும் உரிய உண்மை காரணத்தை தவிர்த்து சமுதாயத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய பொருத்தமான காரணத்தை தேடி கண்டுபிடித்து கூறுதல் தான் வந்து காரணம் கற்பித்தல் சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொலைக்காட்சி பெட்டி வாங்குறதுக்கு அந்த காலத்துலாம் வசதி இல்லை. இப்போ வசதி இருக்குது. அந்த காலத்தில் வந்து வசதி இல்லாதப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் டிவி இல்லையான்னு கேட்கக்குள்ளார என் பிள்ளையோட படிப்பு கெட்டுடும், அதனால் நான் டிவி வாங்கலை அப்படின்னு காரணத்தை சொல்கிறது. அப்புறம் இந்த நரி கதையில் வந்து அந்த பழம் எட்டாது, அது பழம் ஏதோ பறிக்க போகிறதுல அந்த பழம் எட்டாது, இப்போ எட்டி எட்டி பார்த்து எட்ட முடியல, அப்போ அது என்ன சொல்லும், சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ட்டு போகிறது. இது எல்லாமே வந்து காரணம் கற்பித்தல் அதில் வரும். ஓகேங்களா? அடுத்தது ஈடு செய்தல். ஈடு செய்தல்னா என்ன அப்படின்னா, பலவீனம் அல்லது விரும்பத்தகாத பண்பினை உடைய ஒருவர் அதற்கு மாறாக பிறர் விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு பண்பினை வளர்த்துக் கொள்ளுதல். ஒரு பண்பு இல்லை, அதற்கு மாறாக அந்த பலவீனத்தினால அந்த பண்பு அவங்கள்ட்ட இல்லை, அதற்கு மாறாக பிறர் விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு பண்பினை வளர்த்து கொள்ளுதல் தான் வந்து ஈடு செய்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் தோற்றத்தில் அழகு குறைந்த மாணவி படிப்பில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு முதல் மாணவியாக திகழ்தல். இப்போ சில பசங்க கருப்பாக இருக்கவங்க சில பேருக்கு பார்த்தா பிடிக்காது. ஆனால் அந்த மாணவி வந்து அந்த பள்ளி அந்த தேர்வில் வந்து எக்ஸாமில் ஃபஸ்ட்டு ரேங்காக வருவாள். அப்போது இதில் வந்து அவளுக்கு இதனுடைய ஈடு செய்தல் வந்து அதில் காட்டிடுறா. இது ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத ஒரு பொண்ணு, ஆனால் இது செய்யக்குள்ளார அவங்களுக்கு பிடிக்கும், இந்த பொண்ணு நல்லா படிக்கிறா அப்படின்ற மாதிரி மற்றவங்களுக்கு தோணும். அதில் ஈடு செய்கிறா. அப்போது உடல் தோற்றத்தில் அழகு குறைந்த மாணவி படிப்பில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு முதல் மாணவியாக திகழ்தல். இல்லைன்னா வேற என்ன அப்படின்னா, கணித தேர்வில் தோல்வியுற்ற அது கிடையாது. அழகற்ற பெண் இப்போ தான் சொல்லியாச்சு. கணிதத்தில் மிகவும் பின்தங்கிய மாணவி அதை ஈடுகட்டும் வகையில் தமிழ் பாடத்தில் சிறந்து விளங்குதல். அதான் வந்து ஈடு செய்தல் சொல்கிறது. ஒருத்தருக்கு கணக்கு தெரியாது, அதை ஈடுகட்டுறதுக்காக தமிழ் பாடத்தில் வந்து நல்ல மதிப்பெண் வாங்குறது. இதான் வந்து ஈடு செய்தல். அடுத்து வந்து ஒன்றுதல். ஒன்றுதல்னால் என்ன அப்படின்னா, நம்மால் வெளிப்படுத்த முடியாத ஒடுக்கப்பட்ட இச்சைகளையும் தேவைகளையும் தனது நடத்தையில் வெளியிடும் வேறொருவரது செயல்களை ரசித்தல் மூலம் ஓரளவு நிறைவு பெறும்படி செய்தலே வந்து ஒன்றுதல் அப்படி சொல்லுவாங்க. இது கூட பசங்க ஸ்கூலில் கூட சொல்லலாம். லீடராக யாராவது இல்லை, ஸ்கூலில் வந்து பள்ளியில் உள்ள ஆசிரியர்களிலே பணிமூப்பு மிக குறைந்தவர் தலைமை ஆசிரியர் போன்று அதிகாரத்தை செலுத்தி சக ஆசிரியர்களிடமிருந்து மரியாதையை எதிர்நோக்கும் தனது இச்சைகளை வெளிப்படுத்த முடியாமல் அதை ஓரளவு நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் தலைமை ஆசிரியர் எடுப்படியாக திகழ்ந்து அவரை நிழல் போல தொடர்வது. நம்மால் வெளிப்படுத்த முடியாத ஒடுக்கப்பட்ட இச்சைகளையும் தேவைகளையும் தனது நடத்தையில் வெளியிடும் வேறொரு செயல்களை ரசித்தல் மூலம் ஓரளவு நிறைவு பெறும்படி செய்தல் தான் வந்து ஒன்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வேற என்ன எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, வீர வணக்க மனப்பான்மை. இதுவும் வந்து ஒன்று தான் சொல்லுவாங்க. இந்த வீர வணக்க மனப்பான்மை என்பது என்னென்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஒன்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பின்னோக்கம். பின்னோக்கம் அல்லது ரெக்ரெஷன் சொல்லுவாங்க, இல்லைனா பின் அடைதல்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு என்ன மீனிங், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பிரச்சனையை வயது வந்தாற்போல் அணுக தெரியாமல் சிறு குழந்தை போல எதிர்நோக்கும் போது பின்னடைதல் தோன்றும், அந்த நடத்தை தோன்றும் சொல்கிறாங்க. அதாவது தான் விரும்பி கேட்ட ஸ்கூட்டர் வந்து அப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லாமே கேட்குறது எல்லாமே பேரண்ட்ஸ் வாங்கி தராங்க. அந்த காலத்துலலாம் வாங்கி தரமாட்டாங்க, அவங்களோட சூழ்நிலை அதனால் வாங்கி தர முடியாமல் நிலையில் இருக்கும். அப்போ வந்து ஒரு பையன் ஏதாவது கேட்குறான்னா, ஏதோ வண்டி வாங்கி கொடு இல்லை சைக்கிள் வாங்கி கொடுன்னு கேட்குறான்னா, அவங்களால வாங்கி கொடுக்க முடியலைன்னா, ஒரு காலேஜ் படிக்கிற பையனாக கூட இருக்கலாம், அவன் வந்து சின்ன குழந்தை போல மாதிரி ரோட்டில் விழுந்து பரண்டு எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி அடம் பிடிக்கிறது. இதான் வந்து பின்னடைதல். ஓகேங்களா?
இதை என்ன சொல்லுவாங்கன்னா, தன் பொறுப்புகளை நிறைவேற்ற முடியாமல் திணறும் ஒருவர் அப்பொறுப்புகளிலிருந்து மரியாதையை இழக்காமல் விடுபட நோயில் விழுந்து நோயுற்ற நிலையே தொடர்ந்து இருக்க விருப்பப்படுதல். அதாவது பின்னோக்க எதிர்வினையாகும். இது ஷிசோப்ரெனியா அப்படின்ற மனச்சிதைவு நோயுற்றவர்கள் வயது வந்தவர்கள் போல் நடந்து கொள்ளாமல் சிறு பிள்ளைத்தனமாக உண்பதற்கும் உடுத்துவதற்கும் அடம் பிடிப்பார்கள்னு சொல்றாங்க. பின்னோக்கம் அந்த தற்காப்பு நடத்தை யாரிடம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷிசோப்ரெனியா என்ற மனச்சிதைவு நோயுற்றவர்களிடம் காணப்படும். இது வந்து எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். என்ன நோய் அப்படின்னா, ஷிசோப்ரெனியா என்ற மனச்சிதைவு நோய். அந்த நோய்களிடம் என்ன காணப்படும் அப்படின்னா, பின்னோக்கு நடத்தை காணப்படும். அடுத்து இடமாற்றம். இடமாற்றம் அப்படின்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட ஊக்கி அல்லது மனவேட்சி தன்னுடைய இயல்பான தொடர்புடைய பொருளிலிருந்து விலகி முற்றிலும் தொடர்பில்லாத வேறொரு பொருள் அல்லது ஊக்கியின்பால் செலுத்தப்படுதலே இடமாற்றம் அல்லது நிலை மாற்றம் சொல்லுவாங்க. இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் மனைவி மீது கோபம் கொள்ள கோபம் உள்ள ஆசிரியர் வந்து வகுப்பறையில் மாணவன் மீது தன் கோபத்தை காட்டுதல். இதான் வந்து இடமாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா வேற என்ன சொல்லணும்னா, தன் கணவரிடம் நேரடியாக கோபத்தை காட்ட முடியாத மனைவி என்ன செய்வேன்னா, குழந்தையை அடிக்கிறது, பாத்திரங்களை நங்குன்னு வைக்கிறது, இது எல்லாமே வந்து இடமாற்றம்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து வேற என்ன சொல்லுவாங்கன்னா, பலிக்கடா ஆக்குதல். ஒரு நபரிடமோ ஒரு பொருளிடமோ வெறுப்பு கொள்ளும் ஒரு மாணவர் அவ்வெறுப்பினை அப்பொருளின் மீதோ நபரின் மீதோ நேரடியாக காட்ட இயலாத நிலையில் இடமாற்றம் என்ற நடத்தை வந்து தோன்றும் சொல்கிறாங்க. இதுக்கு வேற எடுத்துக்காட்டு என்னென்னா, பலிகடா ஆக்கப்படுதல். ஒன்றின் மேலே செலுத்த முடியாத இன்னொன்றின் மேலே செலுத்துறது. அதை வந்து பலிகடா ஆக்குதல். இதான் வந்து இடமாற்றம். அடுத்தது மடைமாற்றம் அப்படின்னா என்னென்னா, இயல்பூக்கத்தின் வழியாக ஏற்படும் மனவெழுச்சிகளையும் ஊக்கிகளையும் சமூகத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் நிறைவேற்றி கொள்ள வழியில்லாத சூழ்நிலையில் மன இறுக்கமும் மன முறிவும் ஏற்படுத்திக் கொள்வதற்கு பதில் அவ்வூக்கிகள் அனைத்தையும் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர் ஊக்கிகளாக மாற்றுதல் தான் மடைமாற்றம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னால் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, குழந்தை இல்லாதவர்கள் வந்து செல்லப்பிராணிகளை வீட்டில் வளர்க்குறது. ஏன்னா பூனை வளர்ப்பாங்க, நாய் வளர்ப்பாங்க, ஆடு வளர்ப்பாங்க இல்லையா? முயல் வளர்ப்பாங்க. இவங்கெல்லாம் குழந்தை இல்லாதவங்க செல்லப்பிராணிகளை வளர்த்தல். இது சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர் ஊக்கிகளாக மாறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி சொல்கிறேன். மடைமாற்றம்னா என்னென்னா, இயல்பூக்கத்தின் வழியாக ஏற்படும் மனவெழுச்சிகளையும் ஊக்கிகளையும் சமூகத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய வகையில் நிறைவேற்றி கொள்ள வழியில்லாத சூழ்நிலைகளில் மன இறுக்கமும் மன முறிவும் ஏற்படுத்தி கொள்வதற்கு பதில் அவங்கள்ட்ட மன இறுக்கம் மனமுறிவு அதை தவிர்க்கிறதுக்காக அவ்வூக்கிகள் அனைத்தையும் சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர் ஊக்கிகளாக மாற்றுதல் தான் வந்து மடைமாற்றம் சொல்கிறாங்க. வேற என்ன சொல்லலாம் அப்படின்னா, அழகற்ற உடல் அமைப்பு காரணமாக திருமணம் செய்து கொள்வதில் வெற்றி பெற முடியாத பெண் அதற்கு மாற்றாக பிறருக்கு தொண்டாற்றும் வகையில் சமூக சேவைக்கு மருத்துவ பணிப்பெண் போன்ற பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக திகழ்தல். இது வந்து எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து பின்வாங்குதல். பின்வாங்குதல்னா என்ன அப்படின்னா, மனமுறிவு அல்லது தோல்வியை உண்டு பண்ணும் சூழ்நிலையிலிருந்து ஒருவன் விலகி கொள்ளுதல் தான் வந்து பின்வாங்குதல்னு சொல்லுவாங்க. வித்ட்ரால்னு சொல்லுவாங்க. மனமுறிவு அல்லது தோல்வியை உண்டு பண்ணும் சூழ்நிலையிலிருந்து ஒருவன் விலகி கொள்ளுதல், அதுக்கு தான் வந்து பின்வாங்குதல்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டியில் வெற்றி வாய்ப்பு குறைவு என்பதை உணர்ந்த விளையாட்டு வீரர் காயம் அல்லது சுளுக்கு ஏற்பட்டுள்ளது என்று கூறி போட்டியிலிருந்து விலகி கொள்ளுதல். இதுதான் இந்த போட்டியில் வந்து நம்ம வெற்றி பெற மாட்டோம்னு அவனுக்கு தெரியுது, விளையாட்டு வீரருக்கு அவங்களுக்கு தெரியுது. அதனால எனக்கு காயம் ஏற்பட்டுள்ளது, சுளுக்கு ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டியிலிருந்து விலகி கொள்ளுதல். இதான் வந்து பின்வாங்குதல்னு சொல்லுவாங்க. அடுத்து வேற இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாணவன் வரும் தேர்விற்கு நன்றாக படித்து தயார் செய்து கொள்ளாத நிலையில் தேர்வுக்கே செல்லாமல் தோல்வியடைவதை தவிர்த்து பின்வாங்குகிறான்னு சொல்கிறாங்க. இச்சூழ்நிலையில் அவன் தான் தேர்விற்கு செல்லவில்லை என்றும் சென்றிருந்தால் நல்ல மதிப்பெண் பெறுவேன் என்றும் கூறுவான். அவன் இதுக்கு போனால் இப்போ இது ஒரு தேர்வுக்கு நன்றாக படித்து தயார் செய்து கொள்ள அவனால் படிக்கவும் முடியல, அதனால் தேர்வுக்கு போக வேணாம் அப்படின்ட்டு தேர்வுக்கு போகிறதில்ல. வேறு யாராவது கேட்கக்குள்ள என்ன சொல்லுவான், நான் இந்த தேர்விற்கு போயிருந்தா நல்ல மதிப்பெண் வாங்கியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறது. இதான் வந்து சாக்கு போக்கு சொல்கிறது. இதான் வந்து பின்வாங்குதல். அடுத்தது என்ன அப்படின்னா, அடக்குதல்.
இந்த அடக்குதல் என்பது வந்து மறதியில வரும். இந்த அடக்குதலும், நசுக்குதலும் வந்து மறதியில வரும். இது அடக்குதல்னா என்ன அப்படின்னா, வலியை கொடுக்கக்கூடிய தன்மையும், துயரத்தை கொடுக்கக்கூடியதுமான அனுபவங்களும், நினைவுகளும் நனவு மன மனநி நனவு மனநிலையில் தோன்றும் போதே அவற்றை வலுக்கட்டாயமாக தடை செய்தல். அதான் வந்து அடக்குதல்னு சொல்றாங்க. என்னன்னா, வலியை கொடுக்கக்கூடிய தன்மை, அதாவது துயரத்தை கொடுக்கக்கூடியதுமான அனுபவங்கள், நினைவுகள் நனவு மனநிலையில் தோன்றும் போதே அவற்றை கட்டாயமாக தடை செய்தல் தான் வந்து அடக்குதல்னு சொல்றாங்க. இப்போ எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, ஒரு பெண் திடீரென ஒரு பயங்கர விபத்தினை சந்திக்கும்போது சந்திப்பதா வச்சுப்போம். சில நேரங்கள்ல வந்து இந்த விபத்து பற்றி அவங்களுடைய மனசுல தோன்றும். ஏதாவது ஒரு வேலை செய்யக்குள்ளார நம்ம அந்த பயந்தது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிற மாரி ஆக்சிடென்ட் நடக்காம அதுலேருந்து தப்பிச்சு வந்துட்டான்னு நெனச்சுக்கோ. ஒருத்தி வந்துட்டான்னா, அத பத்தியே கொஞ்சம் நேரம் நெனச்சுட்டு இருக்கிறது. அத நினைக்காம அந்த பயத்திலே அதை மறக்கறதுக்காக வேற ஒரு வேலையில வந்து ஈடுபாடு காட்டுறது. அதான் வந்து அடக்குதல். இவ்விதம் நனவு நிலையிலேயே வலுக்கட்டாயமாக மறக்க முயற்சி செய்தல். நனவு நிலையிலேயே கட்டாயமாக அதை மறக்கறதுக்கு முயற்சி செய்தது தான் வந்து அடக்குதல்னு சொல்றாங்க. அடுத்து நசுக்குதல். நசுக்குதல்னா என்னன்னா, வலியை கொடுக்கும் தன்மையும், தொந்தரவை கொடுக்கும் அனுபவம், நினைவுகள், எண்ணங்கள் யாவும் நனவு மனநிலையிலிருந்து அடிமனமான நனவிலி மனநிலைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் மேல் மனதிற்கு வராதபடி தவிர்த்தல் தான் வந்து நசுக்குதல்னு சொல்றாங்க. இப்போ அடக்குதல்னா என்ன சொல்லணும்னா, அதை மறக்க முயற்சித்தல்னு சொல்றோம். நசுக்குதல்னா என்னன்னா, அதை சுத்தமாவே மறந்துடுறது. அது திருப்பி நம்ம நினைவுபடுத்தி பார்த்தாலும் நம் நினைவுக்கு வராதபடி அதை உள் உள் ஆழ் மனசுக்கு தள்ளிவிடுறது தான் சொல்லுவாங்க. அதாவது நசுக்குதல்னு சொல்றாங்க. ஒரு பெண்ணிற்கு ஏற்பட்ட விபத்தினை நினைவு இழந்து போய் அடிமனத்தினுள் தள்ளப்பட்ட பிறகு மீண்டும் விழிப்புணர்வோடு முயற்சி செய்தாலும் கூட மீட்டு கொணர இயலாது. இதான் வந்து நசுக்குதல். இது வந்து மீட்டு கொணர இயலும். அடக்குதல்ன்றது அதை மறக்க முயற்சி செய்தல் தான். அது வந்து அடக்குதல். நசுக்குதல்ன்றது அது சுத்தமாகவே மறந்துடுறது. அதான் வந்து நசுக்குதல்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இப்போ என்னென்ன பார்த்தோம், எதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோன்னு திருப்பி ஒரு தடவை பார்க்கலாம். அகநோக்குடைமை அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, தானே வந்து ஒடுங்கி தனித்தியங்க விழையும் பொருத்தப்பாடற்ற நடத்தை. அதான் வந்து அகநோக்குடைமை. பகற்கனவு காணுதலுக்கு என்ன எடுத்துக்காட்டு நம்ம சொன்னோம் அப்படின்னா, வாய்த்திக்கு பேசும் ஒருவன் பள்ளி பேச்சு போட்டியில் முதற் பரிசை பெறுவது போல கனவு காணுதல். அடுத்து வந்து புறத்தெரிதல். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரோனயா என்ற நோயாளியிடம் வந்து இந்த புறத்தெரிதல் என்ற பொருத்தப்பாடற்ற நடத்தை காணப்படும், மிக தீவிரமாக காணப்படும்னு சொல்கிறாங்க. இந்த புறத்தெரிதலுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, தேர்வு அறையில் எல்லோரும் காப்பி அடித்து எழுதுகிறார்கள் என்று கூறும் தேர்வில் தோல்வியுற்ற மாணவன் இதன் மூலம் தனது தவறையும் குறைபாட்டையும் மறைத்துவிட முயற்சிக்கிறான். இதான் வந்து புறத்தெரிதலில் வந்துடும். அடுத்தது காரணம் கற்பித்தல். என சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்னு நிறைய சொல்லிட்டு போகுது இல்லையா, அதான் வந்து காரணம் கற்பித்தல். அடுத்து ஈடு செய்தல் அப்படின்னா என்னென்னா, அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் தோற்றத்தில் அழகு குறைந்த மாணவி படிப்பில் முழு மூச்சுடன் ஈடுபட்டு முதல் மாணவியாக திகழ்தல். இதான் வந்து ஈடு செய்தல். அடுத்தது ஒன்றுதல்னா வந்து அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லணும்னா, வீர வணக்க மனப்பான்மை. ஓகேங்களா? அடுத்தது பின்னோக்கம்னா என்ன அப்படின்னா, பின்வாங்குதல்னு சொல்லுவாங்க. பின்னோக்கம் அல்லது பின்வாங்குதல் அப்படின்னு கூட இது சொல்லலாம். அதுக்கு எடுத்துக்காட்டுனா, தான் விரும்பி கேட்ட ஸ்கூட்டர் கிடைக்கவில்லை என்பதற்காக கல்லூரி மாணவர் வீட்டில் தரையில் புரண்டு அடற்றி அடம்பிடித்தல். இதான் வந்து பின்னோக்கம். இடமாற்றம். அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்னா, பலிக்கடா ஆக்குதல். தன் மனைவி மீது கோபம் உள்ள ஆசிரியர் வகுப்பறையில் மாணவன் மீது தன் கோபத்தை காட்டுதல் தான் வந்து இடமாற்றம் சொல்கிறாங்க. அடுத்து 9 என்னன்னா, மடைமாற்றம்னா குழந்தை பேர் இல்லாதவர்கள் செல்ல பிராணிகளை வளர்த்தல். இதான் வந்து மடைமாற்றம். அடுத்து பின்வாங்குதல்னா என்ன அப்படின்னா, போட்டியில் வெற்றி வாய்ப்பு குறைவு என்பதை உணர்ந்த விளையாட்டு வீரர் காயம் அல்லது சுளுக்கு ஏற்பட்டுள்ளது என்று கூறி போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளுதல். இதான் வந்து பின்வாங்குதல்னு சொல்கிறாங்க. அடுத்தது அடக்குதல்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். ஒரு பெண் திடீரென ஒரு பயங்கர விபத்தினை சந்திப்பதாக வைத்துக்கொள்வோம். சில நேரங்களில் வந்து இந்த விபத்து பற்றிய நினைவு வந்து அவளுடைய உள்ளத்தில் வரக்கூடும். இதை மறப்பதற்காக சுய நினைவுடனேயே அவள் பிற செயல்களில் அதிக கவனம் செலுத்த ஈடுபடுவாள். இவ்விதம் நனவு நிலையிலேயே வலுக்கட்டாயமாக மறக்க முயற்சித்தல் தான்
அடக்குதல்னு சொல்லுவாங்க. இது மறதியில வரும். ஏன்னா இது மறக்க முயற்சித்தல்னு வருது இல்லையா? இந்த மறதின்ற டாபிக்ல இது வரும். அடுத்து நசுக்குதல் வந்து சுத்தமா மறந்து போகிறது. ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு அது தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறது, சுத்தமா அத மறந்துறது. திருப்பி நனவுபடுத்தி பார்த்தாலும் நம் நினைவுக்கு வராதபடி மறத்தல் தான் வந்து நசுக்குதல். ஓகேவா? இப்ப இதுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் தான் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கணிதத்தில் பலவீனமான மாணவர் மொழி பாடத்தில் சிறந்து விளங்குவது எவ்வித நடத்தையை சாரும்? கணிதத்தில் வந்து பலவீனமா அதில் கணிதத்தில் கம்மியாக மார்க் எடுக்கிறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. அவங்க வந்து மொழி பாடத்தில் சிறந்து விளங்குவது எவ்வித நடத்தையை சாரும் கேட்குறாங்க. இது டிஎன் டெட் பேப்பர் 2 2017 கேட்ட கொஸ்டின்ஸு. ஆப்ஷன் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒன்றுதல் அல்லது ஒன்றி போதல். ஆப்ஷன் பி வந்து ஈடு செய்தல். ஆப்ஷன் சி வந்து காரணம் கற்பித்தல். ஆப்ஷன் டி அது சீன் போட்டிருக்கேன் சாரி. ஆப்ஷன் டி வந்து புறத்தொற்றுதல் அல்லது புறத்தெறிதல்னு சொல்லலாம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? ஈடு செய்தல் தான் இதுக்கு ஆன்சராக வரும். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னா கணிதத்தில் பின்தங்கியாக இருப்பாங்க, அவங்க வந்து மொழி பாடத்தில் வந்து சிறந்து விடுவாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து ஈடு செய்தல். ஓகேங்களா? இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். தன் தந்தையிடமிருந்து கவனத்தை பெற முடியாத குழந்தை தன் ஆசிரியரிடமிருந்தோ அல்லது பிற வளர்ந்த ஆண்களிடமிருந்தோ கவனத்தை பெற விழையும் நடத்தை என்னன்னு கேட்டிருக்காங்க. இது டிஎன் டெட் பேப்பர் 2 2017 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ என்னன்னா கோபமான நடத்தை. ஆப்ஷன் பினா பின்னடைதல். ஆப்ஷன் சினா அடக்குதல். ஆப்ஷன் டினா இடமாற்றம். இதுக்கு ஆன்சர் என்னவா வரும்? தன் தந்தையிடமிருந்து கவனத்தை பெற முடியாத குழந்தை தன் ஆசிரியரிடமிருந்தோ அல்லது பிற வளர்ந்த ஆண்களிடமிருந்தோ கவனத்தை பெற விழையும் நடத்தை. தந்தையிடமிருந்தும் கவனத்தை பெற முடியல, அதுக்கு பதிலாக அவன் வந்து ஆசிரியரிடமிருந்தும் வேறு சில ஆண்களிடமிருந்து கவனத்தை பெற விடுதல் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர், இடமாற்றம். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் கொஸ்டின் இப்போ நம்ம பார்த்தோம் அந்த கொஸ்டின் தான். பலிக்கடா ஆக்கப்படுதல் என்பது டேஷ் தற்காப்பு நடத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. பலிக்கடா ஆக்கப்படுதல்ன்றது என்ன தற்காப்பு நடத்தை? ஆப்ஷன் ஏ காரணம் கற்பித்தல். ஆப்ஷன் பி அகநோக்குடைமை. ஆப்ஷன் சி ஈடு செய்தல். ஆப்ஷன் டி இடமாற்றம். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் டி இடமாற்றம். இப்போ பார்த்தோம் இல்லையா பலிகடா ஆக்கப்படுதல், அதாவது தன் மனைவி மீது கோபம் உள்ள ஆசிரியர் வகுப்பறையில் மாணவன் மீது தன் கோபத்தை காட்டுதல் தான் வந்து பலிகடாக்குதல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். குழந்தை பேர் இல்லாதவர்கள் செல்ல பிராணிகளை வளர்த்தல், இதான் இப்போ பார்த்தோம். ஆப்ஷன் ஏ என்ன அப்படின்னா இடமாற்றம். ஆப்ஷன் பி மடைமாற்றம். ஆப்ஷன் சி பின்னோக்கம். ஆப்ஷன் டி பின்வாங்குதல். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மடைமாற்றம். ஓகேங்களா? இதுக்கு ஆன்சர் பி தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த ஃபிஃப்த்து கொஸ்டின் பாருங்கள். வீர வணக்க மனப்பான்மை என்பது டேஷ் ஆகும்னு சொல்கிறாங்க. வீர வணக்க மனப்பான்மை நம்ம எதில் பார்த்தோம்? ஆப்ஷன் ஏ ஈடு செய்தல். ஆப்ஷன் பி காரணம் கற்பித்தல். ஆப்ஷன் சி பகர் கனவு காணல். ஆப்ஷன் டி ஒன்றுதல். இதுக்கு என்ன ஆன்சராக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுதல். வீர வணக்க மனப்பான்மை என்பது ஒன்றுதல் தற்காப்பு நடத்தையில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக் இது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.